பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய் சீசர்களோட போறாரு. அது அந்த சீசர்கள ஜெபம் பண்ற இடத்துல அவங்க இங்கேயே நான் ஜெபம் பண்ற வரைக்கும் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு, அந்த 3 பேர மட்டும் கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்ப அவங்களோட கூட இருக்கும்போது தான் அவரு பாருங்க, அவர் வியாகுலப்படவும், துக்கமடவும், வியாகுலப்படவும் தொடங்குறாரு. இந்த பாத்திரம், அதாவது என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள்னு சொல்லி அந்த 3 பேத்துட்ட தான் சொல்றாரு. பாருங்க, அப்புறம் போய் திரும்பி அவர் பிதா கிட்ட முகம் குப்புற விழுந்து, அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று அவர் ஜெபம் பண்றார். பாருங்க, அது பண்ணிட்டு சீசர்களிடத்துல பார்த்தா அவங்க நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, ஆண்டவர் அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு. அவர் ரொம்ப வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க உறங்கிட்டு இருக்காங்க. அவங்க நித்திரை மயக்கமா இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கா 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. இன்று நம்மளோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. அந்த ஜெபம் எதற்காகதுன்னா, நம்மளுக்கு சோதனையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். இதை சொல்லி முடித்த பிறகுதான் இன்றைய நாளில் நாம் தியானிக்கிறோம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவர் 2ஆம் தரமும் இந்த பாத்திரம், அவருடைய சரீரம் எல்லாம் இனி உபத்திரத்துக்கு உபத்திரவம் எப்படி நடக்கும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் 100% தேவனாக இருக்கிறார், 100% மனிதனாக இருக்கிறார். அவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாம தான் மனிதனாக 100% இருக்கிறார் இல்லையா? அப்போ அவருக்கு அந்த வலி, வேதனை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதை முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கு அவருக்கே ஒரு தடுமாற்றமாகிறது. அவர் அந்த மனிதனாக அவர் 100% இருக்கிறாருங்கிறத அந்த வசனங்கள்லாம் காண்பித்து கொடுக்கிறது. அவர் ஃபர்ஸ்ட் தர ஜெபம் பண்றாரு. முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அதே தான் இப்போ 2ஆவது தரம் அவர் ஜெபம் பண்ணும்போதும், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. திரும்ப திரும்ப அவர் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய சித்தம் இப்போ பாருங்க, அவரு வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமியில மனு உருவம் எடுத்து அவர் 33.5 வருடங்கள் வாழ்ந்தது எதற்காக? இந்த டார்கெட், அவருடைய டார்கெட்டே இதுதான். இந்த உலகத்தின் எல்லா மனிதருடைய பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு தருணத்துக்குள்ளே வந்தாச்சு. அவருக்கு பயங்கர போராட்டம். அவர் அதற்காகத்தான் வந்தார். அப்போ அந்த சரீரம், அந்த பாத்திரம் வியாகுலப்பட போது, அந்த பாத்திரம் உபத்திரவப்பட போகுது. இதுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதற்கு, அர்ப்பணிப்பதற்கு அவருக்குள்ளேயே பயங்கர போராட்டம் பாருங்க. ஆனாலும் அவர் பாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார். முதல் தடவை இல்லை, 2ஆவது தடவையும் அதே மாதிரி பண்ணுகிறார். இதெல்லாம் எதற்காக தான் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தான் நமக்கு ரோல் மாடல்.
இந்த பூமியிலே மனிதனாக வாழும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும், எந்தெந்த பாதைகள்லாம் கடந்து போணும், உபத்திர பாதையில எப்படி ஃபேஸ் பண்ணி நிற்கணும், ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். நம்ம வந்து சுயத்தின் மீது சாய்ந்து விடக்கூடாது. சுயத்தின் மீது நாம் விழுந்து விடக்கூடாது. நம்ம சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நம்மளுடைய சித்தம் இல்ல. ஆண்டவரே, எங்களை படைத்த தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் ஜெபித்தபடி நாமும் அப்படி ஒரு சிந்தையில் நாம் ஜெபம் செய்து, அப்படி ஒரு சிந்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து, நாம் அப்படி வாழும்படியாகத்தான் ஆண்டவர் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நாம் இவ்வேளையில் நம்மளை அர்ப்பணிப்போம். நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நமக்கு இந்த வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. பாடுபடாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, பாடுகள், நெருக்கங்கள் உண்டு. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய கிருபை அவரோடு, அவருடைய கிருபை எப்போதும் நம்மளோடு இருக்கிறது. நாம் ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டும். நாம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்கிற மனப்பான்மை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளோ நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை கட்டங்கள் வரலாம், ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவருடைய வழியில் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாம் அவருடைய சீசர்கள். நாம் அவருடைய சீசர்களாக இருந்தால், என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படி அவருடைய அந்த உபத்திர பாதையில் எப்படி பயணம் செய்திருப்பார், எப்படி பயணம் செய்திருப்பார். அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். அவர் துக்கம், அதை துக்கம் அனுபவிக்கும், வியாகுலப்படவும், அவர் வந்து அந்த ஆத்மா பயங்கர போராட்டத்துக்குள்ளே. நமக்குள்ளும் எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் இருக்குது. நாம் முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, இந்த பூமியிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் அந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர். எல்லாம் உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அறிந்த தேவனே, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என்னை எடுத்து நீரே பயன்படுத்துங்க, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், அடிமையோடும் பேசி கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன், சுகம், ஆரோக்கிய தந்திரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025 வருடத்தின் ஜனவரி மாதத்தின் 16ஆம் தேதியை காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே துவக்கத்திலே உம்மை நோக்கி பார்க்க முடியாத கிருபை தருகிறீர், ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்துக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, உடைய பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, ஆண்டவரே, நீர் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பாடுகளுக்கு உட்படுத்த போகிற ஆண்டவரே அப்பா, தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க ஆண்டவரே, 2ஆம் தரமும் பிதாவே என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கள் கூட, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று சொன்னீரே அப்பா. எங்களுக்கு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் உமக்கு பிரியமாய் நடக்க, உம்முடைய சித்தத்தைப்படி செய்ய ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.
இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.